வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வந்து மேக்ரமே பாலிஸ்டர் த்ரெட்ல வந்து ஒரு சின்ன கூட பண்ணலாம் வாங்க. இந்த கூட பண்றக்கு இந்த த்ரெட்டோட கட்டிங் எப்படின்னு பார்த்துக்கலாங்க. நான் 2 கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர்ல வந்து 210 சென்டிமீட்டர்ல 12 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரவுன் கலர்ல வந்து 210 சென்டிமீட்டர்ல 52 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுல வந்து 52 பீஸ், இதுல வந்து 12. ஸோ மொத்தம் வந்து 64 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா, நீங்கள் வந்து இன்ச் டேப்பில் எடுத்து நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். உங்களோட ஆப்ஷன் தாங்க. எனக்கு இந்த மர ஸ்கேலில் நான் ஒவ்வொன்றா வச்சு அளவெடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் மர ஸ்கேல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மர ஸ்கேலில் நம்ம அளவெடுத்துக்கலாம். 21 சென்டிமீட்டர்னால் இது வந்து 30 சென்டிமீட்டர் தானங்க இந்த ஸ்கேலு. இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 சுற்று சுற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து 210 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு த்ரெட்டும் ஸ்கேல் வச்சு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்காம ஒவ்வொரு டைமும் நம்ம இதில் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி போடும்போது த்ரெட்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லைன்னா இந்த ஒரு த்ரெட்டு மட்டும் நீங்கள் அளவு வச்சுட்டு இதையவே எல்லாத்துக்கும் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஒன்று மேலேயும் கீழேன்ட்டு நமக்கு பத்தாமல் போயிடும். அதனால நீங்கள் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கட் பண்ணும்போதும் நீங்கள் ஸ்கேல் வச்சு அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போது பேக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த எல்லோ கலரில் வந்து 12 பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து 6 ஒரு பக்கமும், இந்த கைப்பிடியில் 6, இன்னொரு கைப்பிடியில் 6, அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் நான் இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து 6ன்னு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஹேண்டில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 210 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த 2 இதையே இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சு நேராக கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அடி போடும்போது த்ரெட்டு பத்தாமல் போயிடும். அதனால் இது நேராக இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்தே டைட் பண்ணிட்டு வாங்க. டைட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேண்டிலுக்கு மேலே வைக்கிறேன். ஹேண்டிலுக்கு மேலே வச்சு இதை அப்படியே கொண்டு வந்து இதையே உள்ளே விட்டு ஒரு நோட்டு. சரிங்களா, இதே மாதிரி ஆறும் பண்ணலாம். இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கணும், இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இப்படி கரெக்டாக இப்படி நம்ம எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆறும் நம்ம வந்து வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், 6 த்ரெட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதில் வந்து 2 த்ரெட்டாக நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட போகிறோங்க. இந்த ஸ்கொயர் நாட்டுக்கு ஃபஸ்ட்டு இப்போது 4 த்ரெட்டை எடுத்துட்டோம். பாருங்கள், 4 இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து இந்த 3 த்ரெட்டு மேலே வைக்கிறேன். இந்த கடைசி த்ரெட் எடுத்து இந்த த்ரெட்டு மேலே வச்சு அடியில் கொண்டு வந்து இந்த இதில் எடுக்கிறேங்க. எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முடிச்ச மாதிரி இருக்குது. அதை அப்படியே நீங்கள் கொண்டு வாங்க. சேம் அதுலேயே இப்போ மறுபடியும் எடுத்து நம்ம இந்த கடைசி த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டாக வைக்கிறோம். இந்த த்ரெட் எடுத்து கீழே இந்த மாதிரி கொண்டு வரும். ஃபஸ்ட்டு பண்ணதையே நம்ம ரிப்பீட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்தோம். செகண்ட் இந்த மாதிரி நாங்கள் அதே மாதிரி இதுக்கும் பார்க்கலாம். 4 த்ரெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து 3 த்ரெட்டு மேலே வைக்கிறேன். இந்த கடைசி த்ரெட் எடுத்து இந்த த்ரெட்டுக்கு கீழே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து இல்லைங்களா, அதுக்குள்ளே கொண்டு வரேன். இங்கே ஒரு முடிச்சு மறுபடியும் இந்த த்ரெட் எடுத்து இதுக்கு மேலே வச்சு இந்த த்ரெட்டை இதுக்கு அடியே கொண்டு வந்து இதில் எடுக்கிறேன். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிருங்க. இந்த ஒரு ஸ்கொயர் நாட் வச்சு நீங்கள் நிறைய மேக்ரமே பேக்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணலாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லோ த்ரெட் வந்து 6 வச்சுட்டேங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தான் ஹேண்டில் இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 வைக்கிறேங்க. 1 பாருங்கள். இப்போது நடுவில் 6 த்ரெட்டு, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 வச்சுட்டோம். இப்போ வந்து ஹேண்டிலோட த்ரெட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இனி வந்து கூடையை எப்படி பெருசு பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள். இப்போ ஒரு த்ரெட்டு ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த த்ரெட்டில் தான் வந்து நம்ம மற்ற த்ரெட்டெல்லாம் அட்டாச் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ பண்ண போகிறோன்னா, இந்த சைடு வந்து 13, இந்த சைடு 13. ப்ரௌன் கலர் த்ரெட்டு வந்து இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 13. நம்ம ஆல்ரெடி 4ன்னு ஆட் பண்ணிட்டோம். பேலன்ஸு இதில் பண்ணுறோங்க. பாருங்க, நான் ஒரு த்ரெட்டை எடுத்து தான் அந்த ஒரு த்ரெட்டில் அட்டாச் பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 13ன்னு நம்ம த்ரெட்டு வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கொயர் நாட் போட்டிருக்கு. நம்ம இந்த லாஸ்ட் ஒரு த்ரெட்டில் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ வந்து அது கூட இன்னொரு த்ரெட்டு விட்டுடுறோம். இந்த 2 த்ரெட்டு எதுக்குன்னா, இதுக்கு இன்னொரு பக்கம் போடுறோம். இப்போ ஒரு ஹேண்டில் வச்சு போட்டுருக்குன்னா இன்னொரு ஹேண்டில் வச்சு போடுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 த்ரெட்டு. இந்த லாஸ்ட்டு 2 த்ரெட்டை விட்டுட்டு பார்த்திங்கன்னா, இப்போது 13 ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட்டு 2 த்ரெட்டை விட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்து வர 4 நாளில் ஸ்கொயர் நாட் போட்டு வரோங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா லூஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு லைன் ஸ்கொயர் நாட் மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து 13 த்ரெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்தே ஸ்கொயர் நாட் போட்டு வராதிங்க. உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிரும். இந்த லாஸ்ட்டு த்ரெட் இருக்கு இல்லையா, இங்கே விட்டுட்டு இங்கேருந்து இப்படி வாங்க, சரிங்களா? இந்த பக்கம் போடும்போது சரி, இந்த 2 த்ரெட்டை விட்டுட்டு இந்த 2 த்ரெட்டை விட்டுட்டு இங்கேருந்து ஸ்கொயர் நாட் போட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும், சரிங்களா?
இனி இதே மாதிரி தாங்க நம்ம ஸ்கொயர் நாட் போட்டு வரணும். என்னென்னா ஃபஸ்ட்டு ரோக்கு இப்படி 2 த்ரெட்டு விட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம செகண்ட் ரோக்கு வந்து 2 த்ரெட்டாக விட்டுட்டு நம்ம பண்ணிட்டு வரணுங்க. ஸோ இந்த மாதிரியே 2 பக்கமும் போட்டுவாங்க. பாருங்கள் 2 பக்கமும் நம்ம போட்டாச்சு. இந்த பக்கம் போட்டோம். இது வந்து 2 த்ரெட்டாக ஒவ்வொரு லைனுக்கும் 2 த்ரெட்டு இந்த மாதிரி விட்டு நீங்கள் போட்டுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த கூடையை வந்து 2 பக்கமும் எப்படி ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதும் அடி போடுறதும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.